தமிழ்நாட்டில் அதாவது சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ம். பிள்ளையாருக்கு கல்யாணம் கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. சென்னையிலேயே சார்? சென்னையிலே இருக்கு. ம். பாடியிலே திருவலிதாயம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. ம். அங்கே போனீங்கன்னா வலிதாயேஸ்வரர் கோயிலில் ம். கமலை விமலை, நார்த் சைடில் வந்து சித்தி புத்தின்னு சொல்கிறாங்க, ஆமா. இங்கே வந்து கமலை விமலைன்னு சொல்கிறாங்க. ம். கமலை விமலைன்ற 2 ஒய்ஃபோட ம். பிள்ளையார் இருக்காரு. அவருக்கு வந்து இங்கே திருமண விழாவும் நடக்குது. ம். இந்த கமலை விமலை ஆகட்டும், ரித்தி சித்தி ஆகட்டும், யாராக இருந்தாலும் ம். திருமாலுடைய மகள்கள். ஓகே. அதாவது மகாவிஷ்ணுவுடைய பொண்ணுங்க தான் 2 பேரும். ம். அவங்க வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ம். இப்படி தான். இதே கதை வந்து முருகனுக்கும் சொல்லப்படும். ம். ம். இப்போ அங்கே வேற மாதிரி, இங்கே வேற மாதிரி. ம். அங்கே வந்து நார்த் சைடில் முதலே சொன்ன மாதிரி தான். ம். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேரன் பேத்தி வரைக்கும் இருக்கு. ம். அப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடுவாங்க? ரொம்ப கோலாகலமா இருப்பாங்க. கோலாகலம் கொண்டு வராங்க. இங்கே நம்ம வந்து அவரை குழந்தையா நினச்சி அவருக்கு ஒரு நாள் செலிப்ரேஷன் விட்டுறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். ம். பட் 2 இடத்துலையும் பக்தி இருக்குது அப்படின்றது தான். ம். அங்கேயா இருந்தாலும் பக்தி, இங்கே இருந்தாலும் பக்தி.